உலகையே அச்சுறுத்திட்டு இருக்கிற கொரோனா வைரஸ்ன்ற அரக்கனை வெல்வதற்காக உலகமே பாடுபட்டு இருக்கிற இந்த வேளையில் நமது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த கொரோனா வைரஸை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நமது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை செய்யும் பணி ரொம்ப துரிதமாக விளங்கிட்டு இருக்கு. நமது மதிப்புமிக்க திண்டுக்கல் மாநகர காவல்துறையின் அயராத முயற்சியும் பணியும் மிகவும் பாராட்டுக்குரியவை. சிறப்பான நடவடிக்கைகளின் மூலம் தொற்றுகளை கட்டுக்குள் கொண்டு வந்த நம் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையின் நடவடிக்கைகளை காவல்துறை கண்காணிப்பு சார்பாக கதிரவன் ஐயா நேர்காணலுடன் இந்த வானளாவிய படப்பிடிப்பு தொகுப்புகளையும் பார்க்கலாம். இந்த கட்டுக்கடங்காத கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக காவல்துறை சிறப்பான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த காவல்துறை கண்காணிப்பில் எத்தனை போலீஸார்கள், இன்ஸ்பெக்டர், எத்தனை விதமான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டாங்கன்ற டீட்டெயிலை ஐயா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் கதிரவன். நான் காவல் துணை கண்காணிப்பாளர். நான் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த தெற்கு காவல் நிலைய எல்லைகளை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். இதில் மொத்தம் டோட்டலாக இதில் 50 போலீஸ் இருக்காங்க. டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டில் 2 நேரமும் இயங்குறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஸ், இங்கே 3 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒரு 4 எஸ்ஐஸ் இருக்காங்க, 50 போலீஸாரோட இயங்குது. 4 2 வீலர் பெட்ரோல் இருக்குது, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. எல்லாருமே இதில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம ரோந்தில் தான் இருக்கிறோம். இப்போ நூதன தண்டனைகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. அது நூதன தண்டனைகள் வழங்கக்கூடாதுன்றப்போ காவல்துறைக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சிலர் தவறை திருத்திக்குவாங்க, ஒரு சிலர் திருத்திக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வர ஆளுங்க நீங்கள் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவீங்க? இப்போ மக்களுக்கு இப்போ ஒரு முதல்ல ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட போது மக்களுக்கு கொஞ்சம் ஒரு சில இடங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. காலப்போக்கில் அது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வை கொடுத்துட்டோம். சில நூதன தண்டனைகள்ங்கிற போது தேவையில்லாமல் வரக்கூடிய நபர்கள், சொல் பேச்சை தொடர்ந்து ஒரு முறைக்கு மேலே 2 முறை சொல்லி கேட்காத நபர்களுக்கு தான் அந்த நூதன தண்டனைகள். இந்த காலத்தில் அது அவர் காவல்துறை இயக்குனர் அவர்களுடைய அன்பான வழிகாட்டுதலின்படி அதெல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து அதை மீறுவோர் மீது நாங்கள் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணுறோம். தொடர்ந்து மக்களுக்கு இந்த கையுறையை போட்டுக்கிறது சம்மந்தமாகவும், முகக்கவசம் அணிகிறது சம்மந்தமாகவும், அதே போல் அதுக்கப்புறம் ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் ஒவ்வொரு கடைகளில் அனுமதிக்கப்பட்ட, அரசால் அனுமதிக்கப்பட்ட பேக்கரிகள், அதுக்கப்புறம் நமக்கு அத்தியாவசிய பொருள்கள் இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடைகள் எல்லாத்துக்கும் கரெக்டாக 2 மீட்டர் இடைவெளியில் மக்களை சரியான முறையில் நிறுத்தி பாதுகாப்பு பண்ணி அது தொற்று ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு அதை பரவாமல் இருக்கிறதுக்கான முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நமது பாரத பிரதமர் அவர்களுடைய உத்தரவின் பேரிலேயே நமது தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் இந்த காவல்துறை சிறப்பான முறையில் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையில் சீரிய முறையில் இயங்கிட்டு வருது. இந்த மாதிரி மிக நீண்ட கால ஊரடங்கு சமயத்தில் மக்கள் தங்கள் தேவைக்காக வெளியில் வரத்தான் செய்வாங்க. அந்த சமயத்தில் சாலையில் பயணிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கினாங்க, யாருக்கெல்லாம் அனுமதி வழங்காமல் தடை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஐயா சொன்ன பதில், எங்களுடைய காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் சிறப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல வாகனங்களில் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவைகள், அடுத்தது உடல்நல கோளாறில் வர்றவங்க, ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வர்றவங்களுடைய விஷயங்களை நல்ல கனிவான முறையில் அவங்களை விசாரித்து அது தொடர்பாக அவங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கி, முகக்கவசம் அணிஞ்சிட்டு வர்றவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு பாராட்டி, இந்த மாதிரி உயிருக்கு இதாக இருக்கிறவங்களை உடனுக்குடையாக அனுமதிக்கிறது, ஆஸ்பத்திரி அனுமதிக்கிறத முதற்கொண்டு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை சிறப்பாக எங்களுடைய மாவட்டத்திலையும் சரி, எங்களுடைய உட்கோட்டத்திலையும் சரி நாங்கள் சிறப்பான முறையில் செய்துக்கிட்டு வர்றோம். அதே போல் இந்த கோர் ஜோன்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட கான்டாக்டில் இருந்தவங்களோட ஏரியா மொத்தமாக நம்ம பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கிறோம். அதுக்கு வெளியில் மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நமக்கு மாநகராட்சி அதில் அதிகாரிகள் அங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறோம். கூடவே காவல்துறையோடு அதில் பாதுகாப்பில் இருக்கிறோம். தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வரக்கூடிய எல்லா விதமான அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் நம்ம இந்த தெற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் ஒரு 7 கோர் ஜோன் அது மாதிரி இருக்குது. இதில் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி மக்களுக்கு சரியான முறையில் சரியான நேரங்களில் சரியான தீர்வை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறோம். பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் மிக சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிற காவல்துறையினர் இரவு நேர பணின்றப்போ கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். அப்போதே காவல்துறையினரோட நடவடிக்கைகள், கடுமையான பணி சுமையை எப்படி தாங்குவாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்றது ஐயாட்ட கேட்கலாம்.
சார் நடவடிக்கை எடுப்பீங்க? இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக அரசு கொடுத்துருக்கிற நேரம் என்பது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலையிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த மார்க்கெட்டு அத்தியாவசிய பொருளுடைய கடைக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் இருக்கு. அந்த இடத்துல தான் வர்றாங்க. 1 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரமாட்டம் வெகுவாக குறையும். குறிப்பாக இரவு நேரங்களில் இன்னுமே குறையும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் வருவாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு பெருசாக மக்கள் போக்குவரத்துக்கு என்பது நைட் நேரத்தில் ஒன்றும் இருக்காது. அது எப்போ அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா விடிய காலையில் ஒரு 5 மணி அல்லது 6 மணிக்கு மேலே தான் அந்த அத்தியாவசிய சந்தைகளுக்கான பொருட்கள் போகிறதும் அந்த நேரத்தில் தான் இருக்குது. இரவு நேரங்களில் ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை, யாரும் வர்றதில்லை சார். அப்புறம் காவல்துறையினர் அவங்களுக்கும் வந்து தொற்று வந்து அதிகமாயிட்டதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது சம்மந்தமாக நீங்கள் எப்படி சார் ரொம்ப தீவிரமாக தான் கண்காணிக்க வேண்டியது? இது வந்து நம்ம மக்களுக்கான பணி. இது நம்ம வந்து காவல்துறை வந்து நம்ம வெளிப்புற இடங்களில் நம்ம சரியான முறையில் பாதுகாப்பு நம்ம கொடுத்தால் தான் மக்களை வந்து காக்க முடியுங்கிற பணியில் நம்ம வந்தாச்சு. இதில் எல்லா அதிகாரிகளும் இதில் ரொம்ப தன்னலம் பாராமல் பிறநாளும் பார்த்து தான் அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காவலர்களுக்கு இது கண்டிப்பாக வரக்கூடியது. ஏன்னா நம்மளும் இறங்கி எல்லா இடங்கள்லையும் வேலை செய்கிறோம். எல்லா பொதுமக்கள் இடத்துலையும் ஒன்றா தான் பழகிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தற்பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் கவனக்குறைகளையும் அகாக்குறைகளையும் இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அப்பப்போ அந்த ஸ்வாப் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து அரசு வந்து சரியான முறையில் எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது ஒவ்வொருத்தரையும் சுழற்சி முறையில் நாங்கள் அதை வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான நேரம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எங்களை தற்பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். வந்தவங்களுக்கு சரியான முறையில் மருத்துவ சிகிச்சை மருத்துவ உபகரணங்களை நம்ம அரசு மருத்துவமனையிலிருந்து அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய மருத்துவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு அவங்களையும் தொடர்ந்து தனிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களும் நலம் பெறுவான் அப்படிங்கிறத நம்ம. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்துட்டு வர்ற இந்த நிலைமையில் மாவட்டத்தை எப்படி பிரித்து எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான அலுவலர்களை நியமித்து தொற்று குறைப்பு நடவடிக்கையை வந்து எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஐயாட்ட கேட்டபோது, இந்த கொரோனா தொற்று எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மக்கள் இடத்துல அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தீவிர கண்காணிப்பு இருக்குது. தீவிர கண்காணிப்பில் வந்து நமக்கு இருக்கப்பட்ட ஏரியாக்களில் வந்து நகரில் திண்டுக்கல் நகர், மேற்கு காவல் நிலையம், வடக்கு தெற்கு காவல் நிலையங்களை நம்ம கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடங்களில் அதே போல் மற்ற இடங்கள் நம்ம பழனி, அதுக்கப்புறம் நம்ம நிலக்கோட்டை, இது போல் மற்ற உட்கோட்ட காவல் நிலையங்கள் வந்து திண்டுக்கல் ரூரல், அதுக்கப்புறம் வேடசுந்தரி, இது மாதிரி மாவட்டத்தினுடைய மொத்தம் ஒரு 7-8 உட்கோட்ட பகுதிகளாக அது பிரித்து ஏற்கனவே காவல்துறை கண்காணிப்பாளர் அதில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் அவங்ககிட்ட இருந்து எந்தெந்த பகுதிகள் அதிகமாக மக்கள் எதில் பாதிக்கப்படுறாங்களோ அது மூலமாக அப்படி செக்டாராக பிரித்து தான் எல்லாருமே அதில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த இடங்களில் துணை கண்காணிப்பாளர் இருக்காங்க, ஆய்வாளர் இருக்காங்க, எஸ்ஐசி மற்ற போலீஸ் எல்லாம் இருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். இந்த சூழல்லையும் இந்த இடத்துல பணி செஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து மக்களாகிய சமூக ஆர்வலராகிய எங்களை போன்றவங்க வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து உலக மக்கள் அனைவரும் இதிலிருந்து விடுபட வேண்டும். எல்லாரும் ஒரு பழைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய காவல்துறையில் நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக உழைச்சி மக்களை தொடர்ந்து காக்கும் முறையில் மென்மேலும் நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுத்து கொண்டே இருப்போம். மக்களும் அதற்கான மதிப்பை உணர்வளித்து அவர்கள் திருப்பி அதற்கு உடன்பட்டு அவர்களும் அதில் சம்மதப்பட்டு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த கொரோனா தொற்றை முழுமையாக ஒழிக்க முடியும். மருத்துவர்களுக்கு மிகச்சிறந்த சேவையாற்றிட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கும் எங்களை போன்ற காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற காவல்துறை இயக்குநர்கள், எங்களுடைய காவல்துறை துணைத் தலைவர் அவர்கள், எங்கள் திரு ஜோசி நிர்மல்குமார் ஐயா அவர்கள், அதுக்கடுத்தது எங்களுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு சக்திவேல் ஐயா அவர்கள், அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலில் தொடர்ந்து எங்களுடைய பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் கடவுள் நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டும், நல்ல முறையில் எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகே, நன்றி சார். நன்றி. கவுண்ட் பண்ணுங்க.